Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி வாங்க, ஒன்றா நான் ரீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அனைத்து வினாக்களுக்கும் விடையளில் 1 மார்க் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், விழி ஏற்ப அமைப்பு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது டேஷ். செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது சரியானது. தேர்ட் ஒன், ஒளி அலைகள் டேஷ் திசை வேகத்தில் என்டிபி பரவும். ஃபோர்த் ஒன், பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் டேஷ். ஃபிஃப்த் ஒன், ரசக்கலவை உருவாகுவதில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் டேஷ். சிக்ஸ்த் ஒன், கடின நீரில் டேஷ் அயனிகள் உள்ளன. செவன்த் ஒன், உள்நோக்கு சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பு. எய்த் ஒன், நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் டேஷ். நைன்த் ஒன், எல்லச்சை சுரப்பது. டென்த் ஒன், குளோரோமோசோஃபில் ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் காணப்படும் குரோமோசோம் வகை. 11th ஒன், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழித்தவர். 12th ஒன், சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். பகுதி 2, எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 22 கட்டாய வினா. ஸோ 7 மார்க் டூ அட்டன் பண்ணும், டோட்டலாக 14 மார்க். 13th ஒன், நியூட்டனின் 2ஆம் விதி கூறுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14th ஒன், சாடி மற்றும் பஜனின் இடப்பெயர்வு விதியை கூறு. 15th ஒன், வேறுபட்ட ஈரணு மூலக்கூறு 2 எடுத்துக்காட்டு தருக. 16th ஒன், நீர்க்கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன. 17th ஒன், பசுங்கணிகத்தின் எந்த பகுதியில் ஒளிசார்பு செயல் மற்றும் கால்வின் சுழற்சி நடைபெறுகிறது. 18th ஒன், RH காரணியை கண்டறிந்தவர் யார், அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. 19th ஒன், பொறுத்துக. பிளத்தல், மொட்டுவிடுதல், துண்டாதல். 20 பாருங்க, உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளை பட்டியலிடுக. 21, மேடை என்றால் என்ன. 22, 0.001 m HNO கரைசலின் pH மதிப்பு காண்க. பகுதி 3, எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 32 கட்டாய வினா. ஸோ 4 மார்க் 7 அட்டன் பண்ணும், டோட்டலாக 28 மார்க்கு. 23 பாருங்கள், குவிலன்ஸ் ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர் படங்களுடன் விளக்குக. 24, LED விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. 25 பாருங்கள், அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகளை ஏதேனும் 2 கூறுக. இரும்பு துரு பிடித்தலுக்கான காரணங்களை தருக. 26 பாருங்கள், சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் வேறுபடுத்துக. எல்லா கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வரக்கூடியது. 27, வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன. வாஸ்குலார் கற்றையில் 2 வகைகள், படம் வரைந்த பாகங்களை குறிக. 28, சரியா தவறா என கூறுக. தவறெனில் வாக்கியத்தை சரிப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அப்பர் பிளாஸ்ட் வழி கடத்துதல் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லுன்னுள் நுழைகிறது. பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகின்றது. அட்ரினல் சுரபியின் படம் வரைந்த பாகங்களை குறி. 29 பாருங்க, அமைப்பு ஒத்த உறுப்புகளை செயலொத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள். 30, மருத்துவ துறையின் உயிர்த்தொழில் நுட்பவியல் முக்கியத்துவத்தை எழுதுக. 31, மெட்டாஸ்டாலின் என்றால் என்ன. பாருங்க, போக்சோ சட்டம் 2012 முக்கிய நோக்கங்கள் யாவை. 32, புவியின் மேற்பரப்பின் மையத்திலிருந்து எந்த உயிரினத்தின் புவியின் ஈர்ப்பு முடுக்கமானது ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும். 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. பகுதி 4, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். தேவையான இடங்களில் படம் வரையவும். 33, பாருங்க, நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருக. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின் சாதனங்களின் பெயரை கூறுக. பாருங்க, புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் டேஷ் ஆகும். அல்லது டாப்ளர் விளைவுகளை பயன்பாடுகளை எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, எக்ஸ் கதிர் படங்களை அடிக்கடி எடுக்கக்கூடாது, காரணங்களை எழுதுக. 34, பாருங்க, உலோக கலவை என்றால் என்ன. உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகளை விவரிக. 5 மார்க்கு. பாருங்க, ஸோ மெக்னீசியம் நீர் உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது. அல்லது வெப்ப சிதைவு வினைகள் என்பது யாவை. 2 மார்க்கு. பாருங்க, அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு பங்கு வகிக்கிறது. இது 5 மார்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 35, அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக. அல்லது இது 2 மார்க்கு. பாருங்க, அதிலே. ஸோ 35லே லியூகோசைடுகள் துகள் உடையவை மற்றும் துகளற்றவை என வகைப்படுத்துங்க.
அவற்றின் பெயர்களையும் பணிகளையும் குறிப்பிடுக. இது வந்து 5 மார்க். அல்லது ஆ வந்து டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது 5 மார்க்கு. ஆ மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவங்கள் யாவை? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பர் ரெஃபரன்ஸாக வச்சு படிச்சுக்கோங்க, சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ இது போல் பப்ளிக் வரைக்கும் எந்த மாதிரியான கொஷின் படிக்கலாம், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய் ஸ்டூடெண்ட்.